ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோகம் தமிழா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு புதுசாக வந்திருக்கக்கூடிய ஈவெண்ட், அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃப்ரீயாக நிறைய ஐட்டம்ஸ், அந்த டேஞ்சரஸ் கேம் எமௌண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன் பாக்ஸ், இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. அது எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து முழுசாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா அது என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் நமக்கு ஃப்ரீயாக தர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தெரிஞ்சுக்குவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். இந்த மழை வந்து அடமழை வந்து ஓஞ்சு விட்ட மாதிரியே நம்ம வந்து ஒரு நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து இப்போ வந்து பார்த்துட போகிறோம். அதாவது நிறைய ரிவார்ட்ஸ் வந்து பார்த்துட போகிறோம். ஸோ இப்போ முதல்ல விஷயம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேற்றே வந்து ஃபேடட் வீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் வந்து அதே மாதிரி கரெக்டாக வந்து வந்தாச்சு. இது உள்ளே போயிட்டு நமக்கு வந்து எப்பெல்லாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு வரப்போகிற அப்டேட்ஸ்லாம் இன்றைக்கி நைட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 2 ஐட்டம் ரிமூவ் பண்ண சொல்லும். ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்னென்ன ஐட்டம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து இந்த ப்ளே கார்டு இருக்குது பார்த்தீங்களா, ப்ளே கார்டும் அதுக்கப்புறம் மெமரி ஃப்ராக்மெண்ட்டும் நமக்கு தேவையில்லை. அதனால் வந்து அது வந்து கேன்சல் பண்ணிடலாம், கன்ஃபார்ம் கொடுத்து வெளியே அனுப்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீ ஸ்பின் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கொடுத்துருந்தாங்க. ஆனால் வந்து ஃப்ரீ ஸ்பின் கொடுக்கவே இல்லை, கிடையாது. இதில் 19 டைமண்ட் கொடுத்து தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்பின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கடுத்து நீங்கள் வந்து டைமண்ட்ஸ் வந்து செலவு பண்ணணும். அது எவ்வளோடா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே போட்டிருப்பாங்க 19, மறுபடியும் 10. என்னடா இது இந்த கொடுமையால் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 19 தான், அதுக்கப்புறம் ஒரு 19 தான், அதுக்கப்புறம் 19. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட இருந்து டைமண்டை பிடுங்கிறதுக்காக. அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்பின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதில் வந்து கிராண்ட் ப்ரைஸ் சொல்கிறதுக்கான சான்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 39, 69, 99, 199, 599, கிட்டத்தட்ட ஒரு 1500 டைமண்ட் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா, 1500, 1200 டைமண்ட் நம்ம வச்சுருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக மேபி வந்து ஒரு 1000 டைமண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அப்படின்னா உங்களுக்கு இதில் இருக்கிறது எல்லாமே வந்து ஃப்ரீயாக கிடச்சிரும். அதாவது இந்த பண்டில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கன் ஸ்கின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க்கு, ஸ்கேட் போர்டு, அதுக்கப்புறம் நார்மலாக இருக்கிற ப்ரைஸஸ் எல்லாமே கிடச்சிரும். சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃப்ரீ ரிவார்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா இன்டேக் ஆனமே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நானும் அதை தான் வந்து ஷாக் ஆகிட்டேன். அது என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உள்ள ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. உள்ளே போய்ட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எங்களை அதையும் காணாமல் போயிடுச்சு. ஒருவேளை ஈவெண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்களோ. ஓகே, இப்போ இதெல்லாம் நமக்கு வந்து நிறைய ரிவார்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்க போகிறது. அதெல்லாம் என்னென்னடா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த FFIC கிராண்ட் ஃபைனல்ஸில் வந்து நமக்கு வந்து கிடைக்க போகிறது. அது என்னென்ன ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிறைய ரிவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு அதை லைவ் வாட்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்னடா அது 100 பேரா இல்லை 100,000 பேரா என்னன்னே தெரில, 100 பேர் தான் நினைக்கிறேன் மேபி. அது வந்து லைவ் வாட்ச் பண்ணுறவங்களுக்கு 100 பேருக்கு வந்து அந்த பேக் ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 200, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து எமௌண்ட்டு, அதாவது டேஞ்சரஸ் கேமாக என்னடா எமௌண்ட்டுன்னே தெரியாமல் ஒரு எமௌண்ட் கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகே, டேஞ்சரஸ் கேம் வந்து நமக்கு வந்து தனியாக கொடுக்குறாங்க. இது வந்து வேறு ஏதோ எமௌண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது லைவ் வாட்சிங்கில் நமக்கு வந்து ரோபோ பெட்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 18ஆம் தேதி நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த மந்த் 18ஆம் தேதி இது வந்து உள்ளே போயிட்டு வாட்ச் பண்ணணுமா. ஸோ அடுத்த பார்க்க போகிறது FFIC ஈவெண்ட் கேலண்டர் பார்க்கலாம். அதில் வந்து நமக்கு என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா FFIC என்னடாது அல்டிமேட் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அந்த பொண்ணோட பண்டல் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்இனில் நமக்கு வந்து நிறைய கன் பாக்ஸஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோட் டு FFIC ஃபைனல்ஸ், அதில் வந்து டோக்கன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளே லைக் தி ப்ரோஸ், அதாவது இதில் வந்து நமக்கு டேஞ்சரஸ் கேம் எமௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. FFIC டே வந்து என்னைக்கிடா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 17ஆம் தேதி லாகின் பண்ணால் போதும். நமக்கு வந்து அந்த ஃபேஸில் வந்து இந்தியாவோட கொடியோட இது மார்க் வந்து இருக்கும். அதோட அந்த மாஸ்க் வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக கிடச்சிரும். லாகின் ரிவார்டில் கிடைக்கக்கூடிய ஐட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் சேலஞ்ச் டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னைக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா 18ஆம் தேதி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராண்ட் ஃபைனல்ஸ் வந்து 18ஆம் தேதி தான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த பண்டில் தான் நமக்கு வந்து அந்த அல்டிமேட் சேலஞ்சில் வந்து நமக்கு கொடுக்கக்கூடாது. இந்த கன் பாக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேராஷூட், இது எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டேஞ்சரஸ் கேம் அமௌண்ட் வந்து ரொம்பவே ஒரு விசேஷமாக இருக்கும். அதுவும் வந்து எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா கன் பாக்ஸ்லாம் நிறைய நமக்கு வந்து லாகின் ரிவார்ட்லேயே கொடுக்க போகிறாங்க. அது என்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா FFIC டேயில் வந்து நமக்கு வந்து அந்த மாஸ்க் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த மாஸ்க் இந்தியா ஃபேஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிற மாஸ்க் வந்து நமக்கு வந்து லாகின் ரிவார்டில் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெப்பன் ராயல் வச்சுரும், டைமண்ட் ராயல் வச்சுரும் வந்து ஸ்குவாட் கூட கேம் வந்து 2 கேம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஃப்ரீயாக கிடச்சிரும். ஸோ அதுவும் வந்து என்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மேபி வந்து 17ஆம் தேதி இந்த இது வந்து ஈவெண்ட் வந்து 17ஆம் தேதி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டேஞ்சரஸ் கேம் அமௌண்ட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது இந்த டோக்கன்ஸை வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டோக்கன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம கேம் வந்து விளையாடி கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ அடுத்த நம்ம பார்க்க போகிறது வேறு என்னலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மேபி வந்து அவ்வளோதான் நினைக்கிறேன். இவ்வளோ ரிவார்ட்ஸ் வந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இது ரொம்பவே நல்ல விஷயம். நிறைய பேர்கிட்ட எமௌண்ட் இருக்காது, இன்னும் வந்து கன் பாக்ஸ் நிறைய இருக்காது. அது பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் மாஸ்க் எல்லாம் கொடுக்குறாங்க, ரொம்பவே நல்ல விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க இந்த மாதிரி எல்லாம் நமக்கு ஒவ்வொரு நாளும் வந்து ஃப்ரீயாக ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய் பாய். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ்.